ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி டெக் தமிழ். நான் ஜெயச்சந்திரன். இன்றைக்கி வந்துட்டு பைக் ரிவ்யூவில் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிறது யமஹாவோட MT09 வெஹிக்கிள். ஸோ MT சீரிஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஊரில் ஆல்ரெடி வந்துட்டு மினிமம் சிசியில் வந்து இருக்குது. ஸோ இதோட ஸ்பெக்கு என்ன, ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பைக் பார்க்குறது ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. வீடியோவை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். YAMAHA MT09 இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நேக்கடு ஸ்போர்ட்ஸு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்கு. MT சீரீஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா MT15 அப்படிங்கிறத 150 சிசியில் ஆரம்பித்து MT25, MT03, MT07, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த MT09, MT10 இந்த மாதிரி வந்து ஹையர் சிசி வர பைக்ஸ் வந்து YAMAHA வச்சுருக்காங்க. முதல்ல அவுட்டர் லுக்கை பார்க்கலாம். டிசைனு பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி அவுட்டர் லுக் டிசைன் பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட்டர் லுக்கை பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அக்ரெசிவான ஸ்போர்ட்ஸ் மிஷினு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம MT09ஓட இந்த பைக்கோட ப்ரீவியஸ் மாடல் பைக் ரிவ்யூ வந்துட்டு டீட்டெயிலாக நம்ம சேனலில் பார்த்தோம். இந்த லேட்டஸ்ட் மாடலை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் மாடலை விட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவுட்ரு டிசைன் வந்துட்டு நல்லா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக்கை வந்து இந்த பைக் வந்து தருது. ஃப்ரண்ட்டு செக்ஷனும் சரி, ரியர் செக்ஷனும் சரி, இந்த நியூ மாடலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு நல்ல டிசைனை வந்து YAMAHA கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் பிளேஸ் பண்ணியிருக்கிற பொசிஷன் பார்த்தாலும் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு இன்லைன் இன்ஜின் அப்படிங்கிறது இருந்தாலும் வி பொசிஷன் மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கிறதும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. பாடி ஃப்ரேமு, அதுக்கப்புறமேட்டுக்கு ரேடியேட்டர் சைஸு, அதோட அவுட்ரு கவரு, ஃப்ரண்ட்டு ஹெட்லாம்ப்பு, டெயில் செக்ஷனு உண்மையிலே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்குக்கு தகுந்த மாதிரி வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. பாடி ஸ்டைலும் சரி வந்து பெருசாக கொடுத்துருக்குறாங்க. ஹையர் பர்ஃபார்மன்ஸ் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இந்த ஓவரால் டிசைன் வந்துட்டு நல்லாவே இருக்குது. அதே போல் டேங்க் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கு. பாடி ஃப்ரேமுக்கு மேலே வர மாதிரி இது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்பியரன்ஸ் வந்து நல்லாவே பெஸ்ட்டாக காமிக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் மிஷினில் இருக்கிற இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா இன்லைன் 3 சிலிண்டர் இன்ஜினு 888 சிசி அப்படின்னு சொல்லிட்டு இன்லைன் 3 சிலிண்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4 வால்ஸ் பர் சிலிண்டரு, டிஓகசி லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து இதில் இருக்குது. பவர் டார்க் வேல்யூ நோட் பண்ணும்போது இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 120 PS வந்து 10,000 RPMலையும், டார்க் வந்து 93 Nm டார்க் வந்துட்டு 7000 RPMலையும் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மைலேஜ் 20 km/லிட்டர் அப்படிங்கிறதுலேருந்து 30 km/லிட்டர் ரேஞ்சில் வந்து சிட்டி ஹைவேல வந்து இது தரும். இன்ஜினில் சில யூனிக் ஃபீச்சர்ஸை நம்ம நோட் பண்ண முடியுது. YCCT இன்ஜின் வித் டவுன் டிராஃப்ட் இன்டேக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு இன்ஜினில் இருக்கிற பார்ட்ஸும் பிஸ்டனு, கனெக்டிங் ராட்ஸு, கிராங்க் ஷாஃப்ட், இந்த மாதிரி கேம் ஷாஃப்ட், கிராங்க் கேஸ் இது எல்லாமே வந்து ரீடிசைன் பண்ணி வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கம்பஷன் எஃபிஷியன்சியாகவும் லைட்டர் வெயிட்டாக இருக்கிறதுனாலையும் 11% ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு YAMAHA சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் மிஷினில் வந்துட்டு ஆவரேஜ் மைலேஜ் வந்து 20 km/லிட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் ரைடுக்கு சிட்டி ப்ளஸ் ஹைவே காம்பினேஷனில் வந்து மைலேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம். பைக்லையும் நிறைய யூஸ்ஃபுல்லான சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஸ்லைடு கண்ட்ரோல் சிஸ்டம், ஃப்ரண்ட் வீல் லிஃப்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், இதெல்லாம் பைக் ரைட் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸாக பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஹேண்ட்லிங்கும் கொஞ்சம் நல்லாவே பண்ண முடியும். இந்த இன்ஜின் 6 ஸ்பீடு கியர் பாக்ஸு, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோடு வருது. நெக்ஸ்ட்டு பாடி சைடு பார்க்குறப்போ வந்து சஸ்பென்ஷன் செட்டப்பு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் 41 mm USD ஃபோர்க்ஸும் 130 mm வீல் ட்ராவலும், ரியர் சைடு வந்து மோனோஷாக்கு 122 வீல் ட்ராவல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் சைடும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால பிரேக் சைடும் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டியூவல் டிஸ்க் செட்டப்பு, டயா 298 mm, ரியர் சைடு வந்து சிங்கிள் டிஸ்க்கு டயா 245 mm அப்படின்னு சொல்லிட்டு டியூவல் சேனல் ABS செட்டப்போடு இது வருது. டயரும் ஃப்ரண்ட் ரியர் 17 இன்ச்சு டியூப்லெஸ்ஸு வழக்கம் போல் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் அப்படிங்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா 120/70 அப்படிங்கிற சைஸ்லையும்,
ரியர் டயர் சைஸ் வந்து பெரிய டயர் செக்ஷனாக 180/55 அப்படிங்கிறது இருக்கிறதுனால ரைடுக்கு வந்து இது நல்லாவே சூட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஜின் சைடும் வெயிட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் வந்து பாடி ஃப்ரேம் சைடும் பார்த்தோம் அப்படின்னா லைட் வெயிட் அலுமினியம் ஃப்ரேம் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. சப் ஃப்ரேமும் பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் டைகாஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸ்விங்காமும் வந்து லைட்டர் சைடு இருக்கிறதுனால இப்படி வந்துட்டு ஓவரால் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 189 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டீசெண்டான வெயிட்டில் வந்து இந்த பைக் இருக்குது. ஸோ இது வந்து சிட்டியில் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடுதலாக ஃபுல் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து டர்ன் இண்டிகேட்டரும் பார்த்தோம் அப்படின்னா எல்இடியில் இருக்கிறது வந்து நல்ல விஷயம். ஹெட்லாம்ப் டிசைன் வந்து ப்ரீவியஸ் மாடல், அதாவது ப்ரீவியஸ் எம்டி மாடலை விட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் வந்து ப்ரொஜெக்டர் லேம்பும் அதுக்கப்புறம் டிஆர்எல் இந்த மாதிரி கொஞ்சம் வெர்டிக்கல் ஸ்டைல்லையும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ரியர் டெயில் லைட்டும் எல்இடியில் இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர் வந்து ஸ்லிம்மாக அதே சமயத்தில் பாடி சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி 14 லிட்ரு. இந்த பைக் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மிஷின் அப்படிங்கிறதுனால லாங் டிரைவில் ஓரளவுக்கு 300 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு டைம் வந்து நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பைக்கோட அவுட்டர் டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 140 mm, ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூவாக இது இருக்குது. சிட்டியில் வந்து கீழே கொஞ்சம் இடிக்காமல் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். வீல் பேஸு 1430 mm, சீட்டு ஹைட் வந்து 825 mm. இது கொஞ்சம் ஹைட் அப்படின்னாலும் ஒரு சில அட்ஜஸ்டபிள் ரைடிங் பொசிஷன் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பாரு அப்புறம் ஃபுட் பெக்ஸு இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரு 2 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கேஒய்பி ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு, கேஒய்பி ரியர் ஷாக்கு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல்டு ரைடுக்கு தகுந்த மாதிரியும் அதே சமயத்தில் ஸ்மூத் சஸ்பென்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் சீட் செட்டப் இருக்கிறதுனால வந்து ஒரு லாங் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னாலும் பின்னாடி உக்காந்துட்டு வரவங்களுக்கும் வந்துட்டு நல்ல கம்ஃபர்ட்டாக இது வந்து இருக்கும். அதே போல் கொஞ்சம் முன்னாடி பார்த்த மாதிரி வந்து இந்த பைக்கில் வந்து நிறைய சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. லீன் ஆங்கிள் சென்சிட்டிவ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், மோட்டோஜிபி டெவலப்டு ஸ்லைட் கண்ட்ரோல் சிஸ்டம், அதுக்கப்புறம் இதில் வந்து கிக் ஷிஃப்ட் இருக்கிறதுனால வந்து அப் ஷிஃப்ட்டோ இல்லை டவுன் ஷிஃப்ட் வந்து கிளச்லெஸ் மூலியமாக நம்ம பண்ண முடியும். ரைட் பை ஒயரு, அதுக்கப்புறமேட்டுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், 4 டிரைவ் மோட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டும் இதில் இருக்குது. 3.5 இன்ச்சு ஃபுல் கலர் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்பிளேலேயும் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வர மாதிரி இருக்குது. ஆவரேஜ் மைலேஜ், கூலண்ட் டெம்பரேச்சர், ஏர் டெம்பரேச்சர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, கிளாக் இப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து டிஸ்பிளேயில் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த MT09 பார்த்தோம் அப்படின்னா YAMAHA 2 மாடல் வேரியண்ட் வந்து வச்சுருக்குறாங்க. ஒரு மாடல் MT09 ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் வந்து அரௌண்டு 7.2 லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சிலையும், MT09 SP மாடல் அப்படிங்கிற வேரியண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 8.3 லட்சம் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. இதோட அவுட்ரு லுக்கில் வந்துட்டு எனக்கு பர்சனலாக பார்க்குறப்ப வந்து இந்த இன்ஜின் பொசிஷன் பண்ணியிருக்கிறது வந்து இன்ஜின் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. டேங்க் டிசைன், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் டிசைன், ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த சைடு பாடி டிசைன், ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கும் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? தொடர்ந்து சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம். நான் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.